ஒரு ஒரு முறை யமதர்மன் ஒருவனுடைய உயிரை எடுக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார். அதாவது இப்போ இந்த காலத்துல எல்லாம் படிச்சவங்க பாத்தீங்களா, அதனால படிச்சதுனால அவனிடத்துல ஆதாரத்தை கொண்டு வந்து உன்னுடைய காலங்கள் முடிந்து விட்டது, ஆகவே புறப்படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட எல்லாம் காட்டுறாரு. காட்டினோட அவனும் ஆயத்தம், ஓகே நான் வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா எங்க ஊருக்கு வர்றவங்களை உபசரிக்கிறது எங்களுடைய வழக்கம், எங்க தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் அதுதான். டக்குன்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு டாஸ்மார்க் கடை. உடனே யமதர்மன் ராஜாவை கூட்டிட்டு போய் நல்லா வாங்கி கொடுத்து அவர் நல்லா குடிச்சுக்கிட்டு மட்டை ஆகிட்டாரு. அப்போ இவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அப்படியே அந்த புக்கை எடுத்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அவனுக்கு பேரை எழுதி ஆயுசு நாட்கள் இன்னும் 50 வருஷம் சொல்லி எழுதி வச்சு புக்கை மூடி வச்சுட்டான். அந்த யமதர்மனும் நல்ல போதை தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம், எப்பா இப்படி ஒரு பானம் எங்களுக்கு அந்த உலகத்துல கிடைப்பது இல்லையே. அப்போ சொன்னா இதை குடிச்சுக்கிட்டு தான் நிறைய உலகத்துக்கு வரவே செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இவருக்கு ஒரு சந்தோஷம், யமதர்மனுக்கு, நீ எனக்கு நன்மை செஞ்சதுனால நான் உனக்கு ஏதாயிலோ நன்மை செய்யணும், அதனால நான் யோசிச்சுட்டேன், முன்னாடி இருந்து இல்ல பின்னாடி இருந்து வரலாம் நான் யோசிச்சுட்டேன். எது நேரம் புரிஞ்சுது? விதி இருந்தா போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை.